கொஞ்சம் கொஞ்சமாக திசை மாறி எதுவும் சிறகடிக்க ஆசை போகுதா? இல்லை கதை நல்லா தான் இருக்குது. ஆனாலும் பார்த்திங்க அப்படின்னா புது விஷயங்களாக இல்லாமல் நிறைய பழகி போன விஷயங்களாக இருக்கிறதுனால நமக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சா அப்படின்னு பல கேள்விகள் வந்துகிட்டு இருக்கு. ஸோ இப்போ இதை தாண்டி இதுக்கெல்லாம் முன்னாடி சீரியலை பற்றி இன்றைக்கி நடந்த ப்ரோமோ நடந்த விஷயங்களை பேசுகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலில் நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2020 நம்ம சீரியல் ரிலேட்டடான கண்டென்ட்லாம் போட்டுட்ருக்கோம். அதை தாண்டி வேறு என்ன வீடியோஸ் நம்ம சேனலில் போட்டால் நல்லாயிருக்கும், நீங்களும் பார்ப்பீங்க, இன்ட்ரெஸ்டடாக இருப்பீங்க அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள். ஜென்ரல் நாலேஜான விஷயங்கள், இல்லை நாட்டு நடப்பை பற்றி விஷயங்கள், இல்லை சினிமா பற்றி தகவல்கள், இல்லை இந்த மர்டர் மிஸ்ட்ரி மாதிரி மர்ம கதைகள் பற்றி விஷயங்கள், இந்த மாதிரி விஷயங்களில் என்ன போட்டால் நல்லாயிருக்கும், ஃபேஸோட போடலாமா ஃபேஸ் இல்லாமல் போடலாமாங்கிறதையும் சொல்லுங்கள். கூடவே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ இந்த சிறகடிக்க ஆசை சீரியலில் இப்போ ரோகிணி சிக்கிற மாதிரி திருப்பி காமிக்கிறாங்க. ஏற்கனவே ரோகிணி சிக்கியுமே ஒன்றும் பெருசாக நடக்கல, சின்னதாக வீட்டில் ஒரு ஒதுக்கி வச்சிருக்கிறது மட்டும்தான். ஆனால் இதை தவிர வேறு எதையும் எதிர்பார்க்க முடியாது. அவங்கள வீட்டை விட்டு வெளில அனுப்பியும் கதை கிடையாது. அவங்கள பற்றி இன்னும் தெரிய வேண்டிய விஷயங்களும் இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி இப்போ முத்துவுக்கு திருப்பி சந்தேகம் வரப்போகுது. தன்னுடைய சாவியை இவங்க தான் அந்த சிட்டிக்கிட்ட கொடுத்துருப்பாங்க. சிட்டி இதில் சம்மந்தப்பட்டிருக்காரான்னு பார்க்குறதுக்கு இந்த தெருவுக்கு இப்போ தான் சிசிடிவி கேமரா ஏதாச்சும் ஒன்றாச்சு இருக்குது, அதை வச்சு பார்க்கலாம். இன்னொன்று இவங்க தான் சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்தால் இவங்க ஏன் அடிக்கடி சிட்டிக்கிட்ட தொடர்பு பட்டு சில விஷயங்கள்லாம் பண்ணுறாங்கன்னு கண்டுபிடிக்க ஆரம்பித்து ரோகிணியை பற்றி மற்ற உண்மைகளும் வெளில வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதில் எது அடுத்து நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ அருணுடைய விவகாரத்தில் அருண் தான் வேணும்னே விஷயம் தெரிஞ்சு உண்மை தெரிஞ்சும் கூட பொய் சொன்னாருங்கிறது தெரிஞ்சு இப்போ இவங்களுக்கு லைசன்ஸே திருப்பி கொடுத்துறாங்க. இந்த மாதிரி ஒரு பண்ணியிருக்காரு, இவர் போலீஸ்காரரே சாட்சி சொல்கிறாரு அப்படிங்கிறதுக்கு பிறகு. ஆனால் இப்போ சீதா அருணை தான் காதலிக்கிறான்னு சொன்னால் மீனாவே வேணான்றுவாங்க. என்னுடைய கணவரை பொய் புகாரில் உள்ள தூக்கி போட பார்த்தாரு, அவருடைய வாழ்வாதாரத்தை அழிக்க பார்த்தாரு, ஒரு டிரைவருக்கு லைசன்ஸுங்கிறது எவ்வளோ முக்கியங்கிறது தெரிஞ்சு கூட இப்படி ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காருன்னா அந்த எப்படி நல்லவராக இருக்க முடியும்? ஓண்ட நல்லவராக நடிக்கலாமே தவிர நல்லவர் கிடையாது அப்படின்னு சீதாவோட கல்யாணத்தை பிரச்சனை பண்ணார். அதை மீறி சீதா வருத்தப்படுறதை பார்த்து முத்து வேணா இறங்கி முத்து கல்யாணத்தை பண்ணி வைக்கிறது. அதுக்கப்புறமா அவங்க புரிஞ்சுக்கிறது, அவங்கெல்லாம் சேர்ந்து அப்புறம் இந்த ரோகிணியை டார்கெட் பண்ணுறது. இதுக்கு நடுவில் ரோகிணி வேறு நகையை வாங்கிட்டு முருகனுக்கு வேற ஒரு ஆப்பு கொடுத்துட போகிறாங்க. ஏன்னா ஒரு நகையை வேறு பணம் வேற திருப்பி அவங்களால கொடுக்க முடியாது. இன்னொரு பக்கம் அந்த நகையை விஜயாவுக்கு கொடுத்து அவங்க இதை எங்கேயாச்சும் போட்டு போகும்பொழுது அது திருட்டு கேஸுன்னு சொல்லிட்டு அவங்கள உள்ள தூக்கி போட போகிறாங்களா அப்படின்னு பல கேள்விகள் இருக்குது. இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறதையும் சொல்லுங்கள். கூடவே முன்னாடி கேட்ட கேள்வியான வேறு என்ன மாதிரி வீடியோஸ் போடலாங்கிறதையும் சொல்லுங்கள்.